குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட் 2017க்கான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி ஒரு 47 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 48th கொஸ்டின். ஆக்சுவலாக இதை பற்றி லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ஆக்சுவலாக பவர் ஷடோனா இல்லை எதுவும் தெரியல. ஓகே, பார்ப்போம். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா த பிளேன் கர்வ் ஆஃப் எ ஃபிக்ஸட் பெரிமீட்டர் அண்டு மேக்ஸிமம் ஏரியா இஸ் வாட். சரிங்களா? ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ கலெக்ட் ஆல் த பிளேன் கர்வ்ஸ். ஸோ எல்லா பிளேன் கர்வ்ஸோட பெரிமீட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? இருந்தால் இப்போ எல்லா பிளேன் கர்வுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ ஏதோ ஒரு பிளேன் கர்வுக்கு மேக்ஸிமம் ஏரியா இருக்கும். அந்த பிளேன் கர்வ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே. ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து ஐசோ பெரிமெட்ரிக் ப்ராப்ளம் இன் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஓகேங்களா? இது ஒரு ஸ்டாண்டர்டு கான்செப்ட். சரிங்களா? ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். இது வந்து இந்த ஈக்குவல் டு ட்ரையாங்கிள், இது ஒரு ஸ்கொயர். சரிங்களா? 4 சைட்ஸ், அதாவது 3 சைட்ஸ் இருக்குள்ள 3 சைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுன்னு 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிள். 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்னா என்னது ஸ்கொயர். 6 சைட்ஸ் ஈக்குவல் ரெகுலர் ஹெக்ஸாகான். இது சர்க்கிள். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 4 வச்சுக்குவோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து 4 4 4 எடுத்துருக்கேன். அப்போது பெரிமீட்டர்னு 12 வந்துருச்சா? அதே மாதிரி இங்கே 3 3 3 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே பெரிமீட்டர் 12 வந்துருச்சா? இங்கே நான் 2 2ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஒவ்வொரு சைடு 2. அப்போ டோட்டல் பெரிமீட்டர் 12 வந்துருச்சா? அதேமாதிரி சர்க்கிளுக்கும் பெரிமீட்டர் வந்து நான் 12ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஜெக்ட்டுக்கு பெரிமீட்டர் சேமாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இந்த 4 ஆப்ஜெக்ட் ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். எந்த ஆப்ஜெக்டோட ஏரியா வந்து லார்ஜஸ்ட்னு கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? அதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து ஏரியா ஃபார்முலா வந்து √3/4 a². ரைட்டுங்களா? இப்போ √3/4 a² 16 வந்துடும். அப்போ 4√3ன்னு வரும். கரெக்டுங்களா? இதோட ஏரியா வந்து 4√3. இதோட ஏரியா நமக்கு தெரியும் லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ 3 × 3 9. கரெக்டுங்களா? ஸோ இதோட இது பார்ப்போம். அடுத்து இதுக்கு ஏரியா என்ன வரும்னா ஆக்சுவலாக இது வந்து ஸோ ரெகுலர் ஹெக்ஸாகனுங்கிறது ஒவ்வொரு இதுவுமே நம்ம ஈக்குவல் ட்ரையாங்கிளாக ஸ்பிட் பண்ணிக்கலாம். அப்போ இதோட ஏரியா வந்து 6 டைம்ஸ் தி ஈக்குவல் ட்ரையாங்கிள் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் √3/4 a². இப்போது 6 டைம்ஸ் √3/4 a² வேல்யூ வந்து இங்கே 4ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 4 கேன்சல் ஆயிரும். 6 டைம்ஸ் √3. கரெக்டுங்களா? அடுத்து இதுக்கு வரேன். இதுக்கு என்ன ஃபார்முலா? πr². ஓகே. இப்போ பெரிமீட்டர் 2πrன்னு எடுத்தாச்சா? 2πr. ஸோ 6 டைம்ஸ் πr. இப்போது ஓகே, அவ்வளோதான். இதை கொடுத்துடலாம். அப்போ ஏ ஓகே. ஸோ இப்போ ஆர் கண்டுபிடிப்போம். r = 6/πன்னு வரும். ஓகே. r = 6/π. அப்போ π × r². அப்போ 36/π² வரும். கரெக்டுங்களா? அப்போ ஏ ஒரு பையை கேன்சல் பண்ணால் 36/πன்னு வரும். பைக்கு ரெசிப்ரோக்கல் போடும்போது 36 × 7/22 22/7/22 மாறிடும். இதை அப்படியே கேன்சல் பண்ணுறோம். ஸோ 18. இதை கேன்சல் பண்ண 11. ஸோ என்னில் 56 5 126/11 வரும். சரிங்களா? இந்த 3 நம்பரை கம்பேர் பண்ணும்போது எந்த நம்பர் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த நம்பரான்னு பார்க்கும்போது இந்த நம்பர் அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? 1 2 3 4 இந்த 4 நம்பரை கம்பேர் பண்ணும்போது இதோட ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இப்படி தான் இது பண்ணாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து அப்படி ஜென்ரலாக கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அப்போது புரியுதுங்களா? ஸோ இதான் ஐடியா. இந்த ஏரியா கண்டுபிடிக்கும் போது ஸோ 4 ஆப்ஜெக்டோட பெரிமீட்டர் சேம், பட் ஏரியா கண்டுபிடிக்கும் போது இந்த இதோட ஏரியா தான் அதிகமாக இருக்குது. அதனால் இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் ஐசோ பெரிமெட்ரிக் ப்ராப்ளம். பெரிமெட்ரிக் ஐசோனா சேம், பெரிமெட்ரிக் சேமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து நம்ம கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனில் போகும். இது ஒரு எக்ஸ்ட்ரீமல்ஸ் எடுத்துக்கலாமா? எல்லா கர்வ்ஸும் கலெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே எல்லா கர்வ்ஸையும் கலெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரீமல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? ரைட். ஸோ இது எடுத்தாச்சு. இப்போ நான் I1ங்கிறது என்னென்னா ஆக்சுவலாக இந்த I1 என்ன எடுத்தோம்னா அந்த இது ஆக்சுவலாக என்னென்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா இது I1 எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இது I1. சரிங்களா? இதை வச்சு என்ன லெக்ராஞ்சியன் ஆயிலர்ஸ் லெக்ராஞ்சியன் மல்டிப்ளைஸ் வந்து F = அதாவது என்னென்னா 2 ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் 2 இது வருவாங்க. ஒன்று வந்து கொடுத்துருக்குது. ஸோ பெரிமீட்டர் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் இங்கே வந்திருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக அதுதான் இது I1. ரைட்டுங்களா? கொடுத்துருக்குறது. இன்னொன்று வந்து நம்ம இதுதான் நம்ம மேக்ஸிமம்னு சொல்லணும். அப்போ அதை வச்சு அப்போ 2 இன்டெக்ரல் கர்வை சால்வ் பண்ணணும். அதை என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி இதில் படிச்சிருப்போம். மேக்ஸிமம் மினிமம் இல்லை லெக்ராஞ்சியன் மல்டிப்ளைஸ் ஃபார்முலா படிச்சிருப்போமா? லெக்ராஞ்சியன் மல்டிப்ளைஸ் ஃபார்முலா F. ஸோ Fங்கிறது F + λg. ஸோ Fங்கிறது இந்த இது, ஜிங்கிறது. அப்போ இதை வச்சு என்ன செய்யலாம்? மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம்?
கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதான் இங்கே கான்செப்ட் ரைட்டுங்களா. ரைட். இப்போது இங்கே என்ன கான்செப்ட்னா, இப்போ இது ஜென்ரலாக உள்ள கான்செப்ட், இது வந்து ஜென்ரலாக உள்ள கான்செப்ட் ரைட்டுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஒரு இங்கே நமக்கு இன்டெக்ரல் வந்து என்னது கொடுத்துருக்க ஏரியா தான் மேக்ஸிமம் சொல்ல போகிறோம். அப்போ ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும். இதை ஏரியா ஃபார்முலானது ஒய்டிஎக்ஸ் ஃபார்முலா தெரியும். அப்புறம் லென்த் ஆஃப் பெரிமீட்டர் தான் லென்த் ஆஃப் ஆர்க் ஃபார்முலா தெரியும். இப்போ ரெண்டு இன்டெக்ரல் கர்வ் கொடுத்தாச்சா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணுறோம், லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர் செலக்ட் பண்ணுறோம். இதாக இருக்கா. ஸோ இதான் அப்போ எஃப் வந்து ஒய்னு எடுத்தா, எஃப்ங்கிறது ஒய் தானே, எஃப்ங்கிறது ஒய், இந்த இதோட கம்பேர் பண்ணுறேன் ரைட்டுங்களா. இது ஜி. அப்போ இதை எடுத்துக்கிட்டு இதை அப்படியே சப்ஸ்டி பண்ணி இது ஆயிலர்ஸ் லெக்ராஞ்சியன் ஃபார்முலா, ஆயிலர்ஸ் இதை லெக்ராஞ்சியன் ஃபார்முலா. ஸோ இதை வச்சு அப்படியே நம்ம அப்படியே சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டே வரும். ஆக்சுவலாக இது லென்த்தி ப்ராசஸ் சரிங்களா. சொல்யூஷன் சால்வ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி இது நிற்கும். இப்போ இது வந்து ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ அது எக்ஸ்ட்ரீமில் என்ன கிடைக்குதுன்னா ஒரு சர்க்கிளாக இருக்கும் சரிங்களா. அதான் கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் ஏரியா கொடுக்கக்கூடிய பிளேன் கர்வ் வந்து சர்க்கிள் சரிங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்ன, சர்க்கிள் முக்கியமானது சரிங்களா, சர்க்கிள் தான். ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து ஸ்பெரிக்கல் பெண்டுலம் வேர் த ஸ்பெரிக்கல் பாப் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் டு மூவ் ஆன் ஸ்பியர். ஆக்சுவலாக இது வந்து எங்கே வருதுன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வருது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நான் எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு கிட்டத்தட்ட போட்டேன் சரி. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் அது ஒன்றே ஒன்று மட்டும் தான் பாக்கி இருக்கும். இந்த பாய்சான் ப்ராக்கெட்டு கனோனிக்கல் ஃபார்ம் மட்டும் அது ரெண்டு கான்செப்ட் மட்டும் தான் பாக்கி இருக்கும். மற்ற எல்லாமே கொடுத்துட்டேன் சரிங்களா. ஆக்சுவலாக இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் எப்படி ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க, 10-12 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் 9 கொஸ்டின் ஆன்சர் பண்ணி என்னோடய வீடியோஸை கரெக்டாக பார்த்தா 9 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு 3 கொஸ்டின் மட்டும் அதில் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கும். அதாவது அந்த லாஸ்ட் அந்த கான்செப்ட்டில் வரும் சரிங்களா. இப்போ அதுக்கு டைம் இல்லாதனால என்னால் போட முடியல சரிங்களா. ஸோ அது டைம் இருந்தால் பார்ப்போம் சரிங்களா. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்போம்னா இதில் நிறைய இது பண்ணியிருப்போம். ஸோ இதே என்னென்னா ஆக்சுவலாக அதை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் ஆல்ரெடி முன்னாடி படிக்க சொல்லியிருப்பேன், கொஞ்சம் பார்த்துப்போம். ஸோ இதை ஆல்ரெடி நான் படிக்க சொல்லியிருப்பேன். என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்துருப்போம். மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம்னு ஒன்று பார்த்துருப்போம் சரிங்களா. அதுக்கு கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எப்படி வந்ததுன்னு பார்த்துருப்போம். இது நம்ம எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருப்போம். அடுத்து ஸ்பெரிக்கல் பெண்டுலம், சிம்பிள் பெண்டுலத்துக்கு அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி. அடுத்து ஸ்பெரிக்கல் பெண்டுலம், அட்வுட் மெஷின்ஸு, ஹார்மானிக் ஆசிலேட்டர் சரிங்களா. இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட் XY செட்டு. அப்போ ஹார்மானிக் ஆசிலேட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ். அப்புறம் கெப்லர் ப்ராப்ளம், அப்போ காம்பவுண்ட் பெண்டுலம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் 8 டாபிக் தான் இருக்கும். ஸோ இந்த 8 டாபிக்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதை படித்தாலும் 50% ஓவர். ஸோ இதை பற்றி படிக்கக்கூடியது தான் இங்கே மேக்ஸிமம் இருக்கும் சரிங்களா. 8 தானே. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இது கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சாச்சு. இதை வச்சு லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். இது ஒரு கொஸ்டின். இப்போ இது ஒரு தனித்தனி கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று 2ல் இந்த எனர்ஜி அல்ல இந்த எனர்ஜி, அதாவது இதை கொடுத்து கேட்பாங்க. இந்த வேர்டு தான் முக்கியமான, இந்த வேர்டு அப்படியே பிடிச்சிக்கணும். இதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. சிம்பிள் பெண்டுலம் வந்தோன்னு டக்குன்னு இதை எழுதணும் சரிங்களா. ஸ்பெரிக்கல் பெண்டுலம் இது ஞாபகம் வரணும், காம்பவுண்ட் பெண்டுலம் இது ஞாபகம் வரணும் சரிங்களா. ரைட்டுங்களா. ஸோ இது மெயினாக கேட்பாங்க. ஸோ இதான் நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டே வராங்க சரிங்களா. ஓகே. ஸோ இது முக்கியமானது. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இந்த வேர்டை கரெக்டாக பார்த்து அசைன் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. இது இப்போ வந்து லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன், இது வந்து ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன்ஸ், இது நான் வச்சுக்கணும். அப்படியே சிம்பிளாக ஆட் பண்ணால் முடிஞ்சது, சப்ராக்ட் பண்ணால் முடிஞ்சது. அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன், அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஈக்குவேஷன் மோஷன் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் சரிங்களா. இதை பற்றி கம்ப்ளீட் வீடியோஸ் நான் போட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு புரியும்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லீனியர் ஹார்மானிக் ஆசிலேட்டர்னு சொல்லி இந்த மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம்ஸுக்கு எப்படி கைனடிக் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம், அதில் வீடியோஸ் போட்டு இந்த லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷனு, அப்புறம் ஈக்குவேஷன் மோஷனாக சிம்பிளாக, இதெல்லாம் ஈஸியானது. ஆக்சுவலாக இருக்கிறதே சிம்பிளாக உள்ளதுங்க. நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் தெரியுமா, அந்த ஆர்டர் படி அதான் இருக்கிறதே ஆர்டர் தான், அதாவது சிம்பிளாக இருக்கும். மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்கிறதே ஈஸி, எல்லாத்துக்கும் புரியக்கூடியது. அப்போ அதை தான் அவங்க கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், லெக்ராஞ்சி ஈக்குவேஷன்லாம் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இது அப்புறம் சிம்பிள் பெண்டுலத்துக்கு அதே மாதிரி தான். ஒரு பாப்பை வந்து ஒரு லென்த் எல் இருக்குது, அது அங்கங்கே ஆசிலேட் பண்ணும்போது அங்கங்கே போயிட்டு வரும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன சொல்லியிருப்போம், எப்படி கைனடிக் எனர்ஜி T² ½ mE² நம்ம எப்படி இந்த LN θ கொண்டு வரோன்னு ஒரு கான்செப்ட் போட்டிருப்போம் ஓகேங்களா. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அதுக்கும் ஒரு இது போட்டிருப்போம். இது ரெண்டையும் வச்சு லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சரிங்களா. இதெல்லாம் முக்கியமானது, சிம்பிளாக இருக்குது ஓகேங்களா. பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லாம் படிங்க, சிம்பிளாக இருக்குது. இதெல்லாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன கேட்டால் இதே கேட்கலாம். ஒன்று கைனடிக் எனர்ஜி கேட்கலாம், அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் கேட்கலாம், அல்லது லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் கேட்கலாம், அல்லது ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் கேட்கலாம், அல்லது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கேட்கலாம். அந்த 5 டாப்பிக்கில் ஒன்று வந்துடும் சரிங்களா. இது போட்டாச்சு. அடுத்து பாரு 2 3
அப்புறம் ஹார்மோனிக் ஆசிலேஷன் இன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது யூஸ்வல் மெத்தட். இது ஆல்ரெடி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் ரைட்டுங்களா. அப்புறம் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ் இன் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் இதுவும் போட்டாச்சு சரிங்களா. எல்லாமே நான் போட்டாச்சு. அப்புறம் கெப்லர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டாச்சு. கெப்லர் ப்ராப்ளம் வந்து மாஸ் எம் இருக்கிறது, மாஸ் வந்து 1ன்னு எடுத்துக்கிறது நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. அப்புறம் நிறையா ப்ராப்ளம் மறுபடியும் போட்டிருப்போம். மறுபடியும் இங்கே என்னது அதே தான் திரும்ப ரிப்பீட். மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டத்துக்கு ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லியிருப்போம். இந்த H = 2t இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. இப்போ அட்வுட் மிஷின்லாம் இதெல்லாம் போட்டிருப்போம். அட்வுட் மிஷின்லாம் ஈஸி, சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்குது அட்வுட் மிஷின்ஸ் சரிங்களா. அப்புறம் அந்த இடத்துல சிம்பிள் பெண்டுலம் தனி ஊசல், சிம்பிள் பெண்டுலத்துக்கு போட்டாச்சு, இதெல்லாம் எழுதியிருப்பேன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்பெரிக்கல் பெண்டுலத்துக்கும் போட்டிருப்போம் சரிங்களா. ஸ்பெரிக்கல் பெண்டுலத்துக்கும் போட்டிருப்போம். ஸோ இந்த கொஸ்டினே ஸ்பெரிக்கல் பெண்டுலத்தில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க ரைட்டுங்களா. அதாவது ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்தேன், இந்த பாருங்கள், இதை படித்தாலே போதும், முன்னாடியே லிஸ்ட் போட்டு கொடுத்தாச்சு. ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், அட்வுட் மிஷினு, சிம்பிள் பெண்டுலம், ஸ்பெரிக்கல் பெண்டுலம், ஹார்மோனிக் ஆசிலேஷன் 3 கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், கெப்லர் ப்ராப்ளம், காம்பவுண்ட் பெண்டுலம், சைக்ளாய்டை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியணும் சரிங்களா. இதெல்லாம் கொடுத்துருக்க பாருங்கள், T= இதெல்லாம் கொடுத்து அப்படியே எப்படி வரணும்னு ஐடியா சொல்லிட்டேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே என்னது ஈஸியாக ஒரு 9 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். என்னோடய வீடியோஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணால் 9 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. அதனால் நீங்கள் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு இதான் நோட்ஸ் சரிங்களா. ஸோ இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் ஈஸியாக ஆஃப் mv², விங்கிற x.2 நான் வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சே நீங்கள் இதை எழுதிடலாம். இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து 1 வேரியபிள், இது 3 வேரியபிள் இருக்குது, அவ்வளோதான். அட்வுட் மிஷின் வந்து 2 மாஸ் இருக்கும், அப்போ m1 m2 போடுவோம். அப்போ பாருங்கள் 3மே 1 ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு என்ன பண்ணோம்னா ஆஃப் mv². இப்போ அந்த வெலாசிட்டி தெரியணும், அதாவது ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்க்கு வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு ஒரு கான்செப்ட், அதை வச்சு இதை கண்டுபிடிப்போம், mv² ரைட்டுங்களா. அது கெப்லர் ப்ராப்ளம் ஈஸி தான் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் அப்படியே படித்து வச்சுக்கணும் ரைட்டுங்களா. ரைட்டு, வேறு வழி இல்லை. ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக 1-2 கொஸ்டின் இல்லை, கண்டிப்பாக இந்த லிஸ்ட்லேருந்து 1-2 கொஸ்டின் வரும். ஸோ இதை பற்றி படிக்கக்கூடியதாங்க கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு. லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன், ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்னது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கிறது இந்த யூனிட்டு. இந்த யூனிட்டோட எய்மே அதான் சரிங்களா. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஸ்பெரிக்கல் பெண்டுலத்துக்கு ஸ்பெரிக்கல் பெண்டுலம் வித் ஸ்பெரிக்கல் பாப் கன்சிடர் டு மூவ் ஆன் ஸ்பியர். இந்த என்ன கேட்டாங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெரிக்கல் பெண்டுலத்துக்கு என்ன எழுதியிருக்கோம், ஸ்பெரிக்கல் பெண்டுலம் எங்கே இருக்கு பாருங்கள், இந்த இருக்குது. ஸ்பெரிக்கல் பெண்டுலத்துக்கு mgr cos θ. ரேடியஸ் ஸ்மாலாக இருக்கும், கேபிட்டல் ஆர் போட்டுப்போம், அவ்வளோதான். அவ்வளோ வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. mgr cos θ இருக்கா ஃபஸ்ட்டு கொஸ்டின். தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் mgr cos θ, கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கே பாருங்கள், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து இந்த செட்டப்பில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த சொன்னால வந்து 8 எக்ஸ்பெரிமெண்ட், நீங்கள் ஒன்றுமே வேணும்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸ்க்கு எக்ஸ்பெரிமெண்ட் படிப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த நமக்கு வந்து மேக்ஸில் ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நினச்சி இதை படிச்சிருங்க, வேறு வழி இல்லை சரிங்களா. 8 கொஸ்டின் வரும், 8-9 கொஸ்டின் கிட்ட வரும் சரிங்களா. இப்போ இதுவும் நான் ஆல்ரெடி சொன்னது, இந்த பார்ட்டிக்கிள் வந்து ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுது, ஷார்ட் டைம் எடுத்துக்கினா அந்த பாத் என்னவாக இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைன் எப்போயுமே எடுத்துக்கூடாது. ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறது வேறு, அது ஜியோடெசிக்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இது வந்து என்ன சைக்ளாய்டு, இது ஈக்குவேஷன் ஆஃப் சைக்ளாய்டு வீடியோஸ் போட்டிருப்போம். இதை வச்சு இது எப்படி சால்வ் பண்ணுறது இப்போ 2-3 வீடியோஸ் போட்டிருப்போம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லையும் போட்டிருப்போம், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்லையும் போட்டிருப்போம், 2 இதுலேயுமே இந்த கான்செப்ட் போட்டிருப்போம் சரிங்களா. ஷார்ட் டைம் அப்படின்னு வந்தாலே என்ன செய்யணும், சைக்ளாய்ட்ஸ் போட்டுருணும் ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் ரைட்டுங்களா. ரைட், ஸோ இது வேண்டாம், நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து என்ன இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது இன்டெக்ரல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது இதில் என்ன பிரச்சனைனா, இதில் ஒரு சின்ன அது ஆக்சுவலாக இது வந்து என்ன பண்ண போனால் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அதாவது நம்ம அப்படியே எடுத்து சால்வ் பண்ண முடியாதுங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க. இது அப்படியே எடுத்து சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து 10% தான் இருக்கும். மிச்சம் 90% வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணணும் ரைட்டுங்களா. அது ஆப்ஷன்லேருந்து வரணும், அந்த மாதிரி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ இதில் எதுவுமே ஆப்ஷன் வராது சரிங்களா. என்ன காரணம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு அந்த கணக்கு காணும், இதாக இருக்குது.
இங்கே பாருங்கள், சப்போஸ் அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் இது இதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஆக்சுவலாக இது ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ், இது ஒரு ரொம்ப வெரி ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ். ஆக்சுவலாக ஏன் ஸ்டாண்டர்ட் கொஷின் நான் சொல்கிறேன்னா ஒரு நிமிஷம் இந்த புக்கை தேடிக்கிறேன். புக்கு காணும். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அதாவது இது இங்கே இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கு பெஸ்ட்டு புக்கு இந்த புக்கு தான் சரிங்களா. இந்த புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசிங்கானியா புக்குன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு சரிங்களா. ஓடிபிடி எல்லாத்தையுமே ஆக்சுவலாக இதில் இன்டெக்ரல் ஈக்குவேஷன் மட்டும் கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் புக்கு. யாருமே இந்த புக்கில் தான் கொஸ்டின் எடுப்பாங்க, வேறு எதுவும் ஸ்டாண்டர்ட் புக் எதுவுமே கிடையாது சரிங்களா. இந்த புக்கை வாங்கி படிச்சிட்டிங்கன்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷன், சிஎஸ்ஆர், கேட் இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம் சரிங்களா. அது சிஎஸ்ஆரில் கேட்க மாட்டாங்க, கேட்டில் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இந்த கொஷின் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஷினே எப்படி வந்துச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. ஏபிள் ப்ராப்ளம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கர்வ் வந்து ஸ்ட்ரிங்கு மாதிரி இருக்கும், அதாவது இது கேட்டனரி கர்வாக இருக்கும் சரிங்களா. இது ஒரு கான்செப்ட் வச்சு போடுவாங்க. இதை வச்சு போட்டு இந்த இருக்குல்ல, இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் யூ ஆஃப் டிடின்னு வச்சுக்கோங்க, டிடிடி டு ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி. இதை அப்படியே சால்வ் பண்ணி போகிறது தான் நமக்கு கான்செப்ட் சரிங்களா. இந்த போட்டுக்கோங்க பாருங்கள் கரெக்டாக. இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணுறோம். இப்போ இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டியை வந்து எக்ஸ் மைனஸ் டின்னு எடுத்துக்கிட்டாங்க ரைட்டுங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி கர்வ் வந்து முக்கியமானதாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா இது இங்கே ப்ராப்ளமும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது ஆக்சுவலாக இது கொஸ்டினே தப்பாக இருக்குது. இங்கே சேம் எஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஐயா என்னது ஒன்றும் தெரியல. ஸோ விடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது ஐன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐன்னு எடுத்துக்கிட்டு இது சொல்யூஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ரைட்டா. இப்போ என்ன பண்ணேன், டி பவர் 1/2 அதில் கொடுக்குறேன், ஜி ஆஃப் டி. இப்போ இதில் இதை அப்படியே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி எனக்கு இதை அப்படியே நான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படியே சால்வ் பண்ண ஆரம்பித்தா என்ன தான் பண்ணாலும் ஆன்சர் வந்து ஒரு முட்டுச்சந்தில் வந்து நிற்கும். சால்வ் பண்ண ஆரம்பிச்சாரு இந்த இடத்துல நிற்கும். இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. ஏன்னா பவர் 1/2 இருக்கிறப்ப இதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ கொஸ்டினில் ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ இதே கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருந்தோம், இதே புக்கில் கொடுத்துருக்கோம் 3.10. One second. ஸோ இந்த இருக்கு, அது மொதல் கொஸ்டினே தான். அதாவது இந்த யூனிட்டே இதை தான் ஸ்டார்ட் ஆகும். அதை கொடுத்துருவோம் பாருங்கள், 0 to x y of t x minus t 1/2 dt = 1ன்னு இருக்குது. இதுக்கு 1 ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. எக்ஸ் நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்குது. எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் இப்படி பார்க்கணும் நம்ம. இதை 1/√x இருக்குது. அவங்க என்னது நியூமரேட்டரில் இருக்குன்னு நினச்சி கொஸ்டினை செட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதான் இங்கே ப்ராப்ளம் சரிங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு வந்திருக்கும் சரிங்களா. இப்போ இது தப்பாக எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டானது. இதான் அந்த கொஸ்டின் தான் இருக்குல்ல, ஜி ஆஃப் டி வந்து 1/1/√t இஸ் ஏ சொல்யூஷன் ஆஃப் திஸ்ன்னு அங்கே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க ரைட்டுங்களா. ஸோ இது ஈஸியாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அப்ளை பண்ணுவோம். ஆக்சுவலாக எப்பயுமே நம்ம இன்டெக்ரல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணணும். என்ன சொல்லணும்னா அதுதான், ஏன்னா அப்படி தான் பண்ண முடியும் சரிங்களா. எப்பயுமே இன்டெக்ரல் ஈக்குவேஷன் வந்து ஆப்ஷன்லேருந்து தான் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு தான் கொடுக்கணும். அதிலிருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ஃபோர்த்துலேருந்து வர முடியாது. மற்றதுக்கு ஓகே, இன்டெக்ரல் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஆப்ஷனில் இருந்து மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் ஏக்கு, ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் 1க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இது ஆப்ஷன் ஏ ரைட்டுங்களா. புரியுதுங்களா. அப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இது கொடுத்துட்டாங்களா, அது அப்படியே அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணியாச்சா. ஸோ ஜி ஆஃப் டிக்கு போய் இது அப்படியே கொடுத்துட்டு அப்படியே பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கும். இந்த இடத்துல நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல இருக்காது. இப்போ என்னென்னா, இது டிடி இருக்கா, இப்போ இது குவாட்ரேட்டிக் ஃபார்மில் இருக்குது. அப்போ என்னால் இதை இப்படி மாற்ற முடியும். இன்டெக்ரல் 1/√(-x² - t² வச்சுக்குவோம். இந்த ஃபார்முக்கு என்னால் இது இன்டெக்ரலில் மாற்ற முடியும். ஆல்ரெடி தெரிஞ்சிடும். இது வந்து குவாட்ரேட்டிக் டியில் தானே இருக்குது. அப்போ இந்த மாதிரி மாற்ற முடிஞ்சதுன்னா நமக்கு ஃபார்முலா sin inverse t/aன்னு தெரியும். ஸோ அந்த கான்செப்ட்டில் அதை சம டீல் பண்ண ஆரம்பிப்போம் ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ண, வழக்கம் போல் இதை எடுத்து வச்சு அந்த குவாட்ரேட்டிக் டேர்ம் எடுத்துகிட்டு மைனஸை காமனாக எடுத்துகிட்டு இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுவேன். அவ்வளோ இந்த ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி, ஸோ இந்த டேர்ம் இந்த மாதிரி மாற்றி எழுதிடுவேன். இதை அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுவேன்.
இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சும் பாருங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா தானே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் டேர்ம் பை திஸ் டேர்ம். ரைட்டா? இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடுவோம். அப்பர் லிமிட் போடும்போது என்ன ஆயிரும்னா எஸ், அதாவது டீக்கு தான் கொடுக்கணும். S/2 S/2 1 வந்துடும். லோயர் லிமிட் போடும்போது இங்கே 0, சைன் இன்வர்ஸ் -1 வந்துடும். அப்போ இது -5/2, ஸோ 1 வந்துருச்சா. அப்போது இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? ஸோ இப்போ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஆஃப் திஸ் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ். இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுவுமே அந்த புக்கிலேருந்து அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் பெரிய கொஸ்டின்ஸுங்க. ஆக்சுவலாக இதை நம்ம ஆப்ஷன்லாம் செக் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக எல்லாமே இந்த புக்கில் தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக பேஜ் நம்பர் 50 இங்கே காணும். ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அந்த இதில் வரும், இங்கே ஐகன் வேல்யூஸில் வரும். ஒன் செகண்ட். அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்கு பாருங்கள். இது ஒரு பெரிய கொஸ்டினுங்க. ஒரு மனசாட்சியே எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய கொஸ்டின், இங்கேருந்து ஆரம்பிக்குது கொஸ்டின். புக்கிலே இவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாப்டி அந்த இதுக்கு போய் அங்கே சீட்டாக இருக்குது, அவ்வளோதான். இதை எடுத்து இப்படி சால்வ் பண்ணி இந்த வேல்யூஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸ் வந்து இப்படி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கொஸ்டின் பாருங்கள். இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது. கொஸ்டின் எடுக்கிறவங்க மனசாட்சியே இல்லை அவங்களுக்குலாம். சரிங்களா? அதாவது இது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, நெருப்பு கோழி முட்டை வந்து ஏன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்பாங்களே, அதுக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறவங்க தான் அந்த வழி தெரியும். கொஸ்டின் எடுக்கிறவங்க அதான் அவங்களுக்கு அது அனுபவம் இருக்கணும். ஒரு கொஸ்டின் தான் எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க, அந்த அறிவு அவங்களுக்கு வரணும். அந்த அறிவு மேக்ஸிமம் கொஸ்டின் செட்டருக்கு இருக்காது. அவங்க வந்து ஒரு புக்கை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுற கேஸ். சரிங்களா? அவ்வளோ. அதாவது ஒரு சிலர் 10%, அதாவது 80% அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படியே புக்கை இருந்து காப்பி பண்ணிவிட்டு முடிஞ்சு போச்சு. சரிங்களா? மிச்சம் 20% தான் சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த சிஎஸ்ஆர் கொஸ்டினில் எந்த ஒரு எரருமே இருக்காது. அப்படியே நம்ம நம்பி ஆன்சர் பண்ணலாம். இது வந்து நம்ம கொஸ்டின் தப்பாக கேட்டிருக்காங்களா, ரைட்டாக கேட்டிருக்காங்க, இந்த கன்ஃபியூஷன்லேயே நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தவறு. சரி, அப்படியே கொஸ்டின் எடுத்து ஒரு பெரிய கொஸ்டின் அப்படியே தூக்கி போட்டு பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் தான் செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நாட் ஃப்ரீடர் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோமோஜீனியஸ் தானே, எல்லாமே வந்துடும். எதுக்கு கொடுத்துருக்காங்க தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டினுங்க. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக இது என்னென்னா, புக்கு ஒரு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். இதை அப்படியே மறுபடியும் இது அப்படியே படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நிறைய எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், கேட்குற கொஸ்டின்ஸ். ஆமாம், தலைகள் இருக்கா? சரி, இப்படி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை புரிஞ்சுட்டா கரெக்டாக வச்சுருக்கும். இப்போது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரெகுலர் பாடி, ஏதோ ஒரு ரெகுலர் பாடினா என்னது, இந்த தின் ராடு, ரெக்டாங்கிள், அப்புறம் என்னது டிஸ்க், சர்க்குலர் டிஸ்க்கு, சர்க்குலர் ரிங்கு, சிலிண்டரு, இதெல்லாம் என்னது ரெகுலர் பாடின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ நான் கான்செப்ட் வந்துடுறேனே. இப்போது ஒரு தின் ராட், ஒரு லென்த்து மட்டும் தான் இருக்கும், பிரெத் இருக்காது. நான் அப்படி இந்த மாதிரி சும்மா போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? இது லென்த்து மட்டும் தான் இருக்கும். ஒரு லென்த்து தான், லென்த்து மட்டும் தான் இருக்குது. ஒரு லென்த்து, இந்த இதோட லென்த்து வந்து எல்லுன்னு வச்சாச்சு. ரைட்டுங்களா? எல்லுன்னு வச்சாச்சு. இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. மாஸ் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் தான் அதோட மாஸ் பாயிண்ட். ஸோ எல்லா மாஸும் இந்த ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? நம்ம பில்டிங் கட்டுறோம்னா, ஸோ பில்டிங்கு பேஸ் முக்கியமான. சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் அந்த பாயிண்டில் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி கட்டினா தான் பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். மாஸ் பாயிண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டில் இப்போ ஆக்சிஸ் இது, இந்த ஆக்சிஸை பொறுத்து நான் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். இந்த ஆக்சிஸை பொறுத்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். இந்த ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க ரொட்டேட் பண்ணும்போது இப்போ ரொட்டேட் ஆகுமா? ரொட்டேஷன் ஆகும்போது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்குறாங்க. ஓகே, அது என்னென்னா m/L²/12. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து இப்போ இது ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ நம்ம டைம் இல்லாதனால ஞாபகம் வச்சுக்கோம். ரைட்டுங்களா? m/L²/12. ஓகேங்களா? அடுத்து இதே கொஸ்டின் வந்து தின் ராடு தான் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எண்டை வந்து ஒரு ஆக்சிஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஆக்சிஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுறோம்.
இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இப்போ இனிஷியாக மாறும். இப்போ என்னென்னா ml² பை இங்கே 12ங்கிறது இந்த இடத்துல 3ன்னு மாற்றிக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ ரெண்டும் ஒன்று வந்துச்சு. தின் ராட் ரொட்டேட் பண்ணும்போது இப்படி வந்துச்சு, ரைட்டுங்களா? இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஷின்ஸ், இதெல்லாம் வெரி வெரி பேசிக் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில், ரைட்டுங்களா? அடுத்து என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா 1 டைமென்ஷனல் முடிச்சாச்சு, 2 டைமென்ஷனுக்கு போகிறாங்க. ஸோ ரெக்டாங்குலர் பிளேட், இது ஒரு ரெக்டாங்குலர் பிளேட்டா, ஸோ ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த மாஸ் பாயிண்ட் இருக்கா, இந்த மாஸ் பாயிண்ட் வழியாக போகிற ஆக்சிஸ் வந்து பாசிங் த்ரூ மாஸ் பாயிண்ட் வழியாக போகுது. இப்போது இதை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இந்த லென்த்து எல் பிரெத்து பின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்ன எம்மு, ஆக்சுவலாக இதுதான் சேம் லாஜிக், இந்த இதே தான் சேம் லாஜிக். இங்கே பாருங்கள், ஸோ லென்த்து ml² பை 12 வந்துருக்கா. அடுத்து அதே மாதிரி பிரெத்துக்கு எழுதிக்கிறீங்க, அவ்வளோதான். mb² பை 12. இப்போ இதை வச்சு நீங்கள் இதை எழுதிடலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது இது ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்போஸ் இப்படி ரொட்டேட் பண்ணாலும் அதே தான், என்ன லென்த்து பிரெத்துலாம் ஒன்று தான் நமக்கு மேக்ஸில். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணால் அதான் சேம் கான்செப்ட், ரைட்டுங்களா? அடுத்து ஒரு முக்கிய வெரி 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 இம்பார்ட்டன்ட், சர்க்குலர் டிஸ்க். ஒரு சர்க்குலர் டிஸ்க் இப்படி இருக்கா, இதை அதாவது ஆக்சிஸ் வந்து பாசிங் த்ரூ டயமீட்டர் ஆஃப் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, அதாவது டயமீட்டர் தான் இதோட இது ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ரைட்டா? ரைட், டயமீட்டரில் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ரைட்டுங்களா? மாஸ் பாயிண்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் தான், ரைட். இப்போ இதுக்கு இனர்ஷியா என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஆஃப் mr². நம்ம ஆஃப் mv², அதாவது எங்கெல்லாம் சர்க்கிள் வருதோ அங்கெல்லாம் ஆஃப் mr², ஆஃப் me². ஆக்சுவலாக நம்ம படிச்சிருவோம்ல, ஆஃப் mv² எதுக்கு வரும், கைனடிக் எனர்ஜி படிச்சிருப்போம். ஆஃப் mv² படிச்சிருப்போம். அந்த மாதிரி வரும், அந்த இது ஆஃப் mr². இங்கே வீங்கிறது ஆரம், எங்கெல்லாம் சர்க்கிள் ப்ளே ஆகுதோ அங்கெல்லாம் என்னது mr² வரும். ஓகே, ரைட். இப்போ சர்க்குலர் டிஸ்க்னால ஆஃப் mr², ஆறுங்கிற ரேடியஸ், இந்த சர்க்குலர் ரேடியஸ் 6, எம்ங்கிறது இந்த டிஸ்கோட மாஸ், ரைட்டுங்களா? எல்லா இடத்துலையும் அது மீனிங், எம்முங்க இதோட மாஸ், ஓகேங்களா? ரைட். இப்போ இது வரைக்கும் இனர்ஷியா ஃபார்முலா இது. இப்போ அதே இது சர்க்குலர் ரிங்குன்னா அர்த்தம்னா இந்த இடத்துல நடுவில் ஹாலோவாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே அதே மாதிரி என்ன செய்கிறோம், இதை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம், ஓகேவா? இதை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது இப்போ நான் அது வந்து ஹாஃபாக மாறுது, mr² பை இதில் வந்து டபுள் ஆகுது, சரிங்களா? mr², இல்லை 2 ரிங் இருக்கிறதுனால ஆஃப் ப்ளஸ் ஆஃப் போட்டுருங்க, ஆஃப் ப்ளஸ் ஆஃப் போட்டு ஃபுல்னு வந்துடும், அப்படியே வச்சுக்கணும், ரைட்டுங்களா? ரைட். ஆக்சுவலாக இப்படி டீச்சிங் பண்ணக்கூடாதான், வேறு வழி இல்லைங்க, சரிங்களா? இப்படிலாம் டீச்சிங் சத்தியமாக பண்ணக்கூடாது. இப்போ வேறு வழி இல்லை, ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஐடியாவில் தான் நான் பண்ணுறேன். அதனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இவ்வளோ கேவலமாக டீச் பண்ணுறாங்க, ஸோ வாட், சரிங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் டீச் பண்ணுறேன், நான் டீச் பண்ணலை. உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும் அதுக்கு தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுறா, கமாண்டில் போயிட்டு சில நேரம் தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாங்க. அதாவது நம்ம என்ன பர்பஸ் போடுறோன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேது. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான், சரி இந்த மாதிரி இப்போ என்ன இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சரியா? இது ஃபிசிக்ஸ் கான்செப்ட்டுங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணுறதுக்கு பெரிய ரொம்ப ஒன்று நேரமாக போகிறது. ஸ்கிப் பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் வேண்டாம், சரி கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே, 1-2 மார்க் அப்படியே என்ன வச்சு கிடைக்கட்டுமே, ஒரு 4-5 கொஸ்டின் என்ன வச்சு ஒவ்வொரு சாப்டர்லேயும் அப்படியே எக்ஸ்ட்ரா கொண்டு போகலான்னு ஒரு நல்ல ஐடியாத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், ரைட்டுங்களா? அதனால் இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு நான் டீச் பண்ணல, இதை வந்து நான் உங்களை இப்படி ரிசல்ட்டை மனப்பாடமே பண்ண சொல்கிறேன், அவ்வளோதான், சரிங்களா? இந்த டீச்சிங் நீங்கள் எடுத்துக்காதீங்கட்டா. ஸோ இது டீச்சிங் கிடையாது, ரைட். இப்போ சர்க்குலர் ரிங்குக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஃப் mr² பை ஆஃப் mr² இப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு தான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? ரைட். அது சாலிட் சிலிண்டர். இப்போ சாலிட் சிலிண்டர்னு வரும்போது சர்க்கிள் இந்த இடத்துல ப்ளே ஆகுது. அப்போது ஓகே, இப்போது இது என்னென்னா, இப்போ வந்து ரொட்டேஷன் எப்படி பண்ணுறோம்னா, இதான் இந்த சர்க்கிள், இதான் ஆக்சிஸ் ஆஃப் சிலிண்டர்னு சொல்லுவோம், அப்போ தானே? இதுக்கு பேர் தானே ஆக்சிஸ் ஆஃப் சிலிண்டர். இப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் சிலிண்டரை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குதுன்னா, எகெயின் சர்க்கிள் என்ன எஃபெக்ட் கிடச்சோ அதே எஃபெக்ட் தான் கிடைக்கும், ரைட்டா? சர்க்கிள் என்ன எஃபெக்ட் கிடச்சதோ அந்த ஏன்னா சர்க்கிள் அதே சேம் கான்செப்ட் தானே, பாருங்கள். இதுக்கு என்ன வித்தியாசம், அதே தானே, சேம் தானே, சேம் லாஜிக் தான். அதனால் அதே எஃபெக்ட் கிடைக்கிது. இப்போ அதே சாலிட் சிலிண்டர் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இங்கே ஆக்சிஸாக ரொட்டேஷனை பொறுத்து பண்ணாமல் இதை பொறுத்து பண்ணுறோம், இந்த இதை பொறுத்து பண்ணுறோம். ஓகே, இது மிடில் பாயிண்ட், இது சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர். இதை பொறுத்து ரொட்டேட் பண்ணும்போது இங்கே 2 இது வருது. ஒன்று வந்து 1/2m r²/4, இன்னொன்று l²/12. ஆக்சுவலாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சு நீங்கள் எழுதிக்கோங்க, ரைட்டா? ரைட். அடுத்து ஒரு முக்கியமான வெரி 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 இம்பார்ட்டன்ட், அதாவது சர்க்கிள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதேமாதிரி ஸ்பியர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதாவது ஸ்பியர் இது 3Dயாக நீங்கள் பாருங்கண்ணே, ரைட். இப்போ இதுக்கு என்ன வரும்னா 2/5mr² வரும், 2/5mr² வரும், சரிங்களா? 2/5mr² வரும். அதே நேரத்தில் ஸ்பெரிக்கல் செல்னால் ஒரு ஸ்பியருக்குள்ளே ஒரு ஸ்பியர் இருக்கும், நடுவில் ஹாலோவாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. 3Dயில் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு
2/3 இங்கே 5 இங்கே 3 நான் வச்சுக்கோ அவ்வளோ mr², இவ்வளோதான். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, ரைட்டா? ஸோ இது முக்கியமான டாபிக். ஸோ எங்கள் புக்கு ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பிரின்சிபல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர். அப்போ ஸ்பியருக்கு என்ன வரும்? 2/5 mr². இது எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். 2/5 வந்து ஸ்பியருக்கு வரும். இன்னொன்று பார்த்தோமே 2/3 இங்கே காணோம். ஓகே, கொடுக்கல. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐடியா வந்து என்னென்னா, இப்போ இது முடிச்சிட்டோமா? ஓகே. ஸோ இதுவும் என்னென்னா இதில் உள்ள கான்செப்ட் தான். இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இதுவும் எங்கே உள்ளனா இந்த இனர்ஷியாவில் வரும், ரொட்டேஷனில் கான்செப்ட்டில் வரும். அதில் வந்து என்னென்னா இந்த கேலியன் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் வந்துடும். இந்த நியூட்டோனியன் மெத்தட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் வந்துடும். இது வந்து இனர்ஷியாவில் போகும். இந்த இனர்ஷியாங்கும் போது லாஸ்ட் கண்டென்ட். ஸோ அதை நான் உங்களால் டீச் பண்ணல. அதனால் அதில் வந்து இது கேலியன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லுவோம், சரிங்களா? அடுத்து இதுவுமே இந்த அதில் லாஸ்ட் உள்ள கான்செப்ட் தான், சரிங்களா? அந்த இதுவும் கஷ்டமானது, இதை விட்டுருங்க. இது நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோஸில் போட்டது. ஆக்சுவலாக வந்து தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் தான் போட்டிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்னா அதில் 2 இருக்கும். விஷுவல் ஒர்க் ஒன்று இருக்கும், இன்னொன்று ரெண்டு இது போட்டிருப்போம். ஆக்சுவலாக அது நோட்ஸ் இல்லை என்கிட்ட, அதை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதை பற்றி வீடியோஸ் நிறையா போட்டாச்சு. பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்குனா இதாக அந்த சம் ஆஃப் இன்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் 0. ஓகே, இது வந்து விர்ச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? இது நீங்கள் பார்த்துக்கோ, முக்கியமான கொஷின்ஸ், ஓகேங்களா? ரைட். அதான் டி எலமெண்ட் பிரின்சிபல்னு ஒன்று கான்செப்ட் வரும். அப்புறம் பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும். விர்ச்சுவல் ஒர்க் எனர்ஜிஸ் ஒர்க்கு, ரைட்டெல்லாம் ஒன்று தான். அப்புறம் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது என்னது? ஸ்பெரிக்கல் பெண்டுலமா? இப்போ தான் நான் சொன்னேன். ஸோ அதுலேருந்து கேட்டிருக்காங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இதாக இருக்குது பாருங்கள். ஸ்பெரிக்கல் பெண்டுலம் கொடுத்துருந்தேன்னா ஸ்பெரிக்கல் பெண்டுலத்தில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கேட்டிருக்காங்க. இதே நான் சால்வ் பண்ணியே கொடுத்துருந்தேன். இதாக இருக்குல்ல ஸ்பெரிக்கல் பெண்டுலம், இதெல்லாம் வந்து கைனடிக் எனர்ஜி எப்படி, பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு லெக்கரேஞ்சியன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இதான் ஃபார்முலா. 2 இது வரும். இது ஒன்று இருக்கும், இது ஒன்று தீட்டா பொறுத்து ஒன்று வரும், பையை பொறுத்து ஒன்று வரும், ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது அப்படியே சால்வ் பண்ணி வரும். இந்த அப்படியே சால்வ் பண்ணிவிட்டு இப்படி வந்து நிற்கும். இந்த இருக்குது ஒன்று ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த இருக்குல்ல, இது ஒன்று வரும், இது ஒன்று 2 வரும். இது இப்போ இது வந்து இதுக்குள்ளது, இது இதுக்குள்ளது. இப்போது நான் ஃபஸ்ட்டு ஒன்றை சால்வ் பண்ணும்போது இது வந்துடும். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது ஃபஸ்ட்டு ஒன்று சால்வ் பண்ணுறது இது. செகண்ட் ஒன்று தான் சிம்பிளாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, செகண்ட் ஒன்று பாருங்கள் இது இருக்கா? ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். mr² 2 mr² sin² தீட்டா பை டாட்னு இருக்கும், ரைட்டா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த டெரிவேட்டிவ் இது 0னா திஸ் இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். அப்போ mr² sin² தீட்டா பை டாட் ஈக்குவல் சின்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா இதை இன்னொரு விதமாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். எப்படின்னா இது வந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ், ரைட்டுங்களா? அதை வெளியே எடுத்துருவோம். அப்போது இதை பண்ணால் பை டபுள் டாட்னு வைக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் போனால் ஈக்குவல் 0ன்னு போடணும். இது வந்து என்னது? சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா? ஸோ இது ஆன்சர். அவங்க என்ன கொடுத்தா கொஸ்டினில் ரைட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது ஆன்சர் தப்பு. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொடுத்துட்டு ஸோ இது வராது. ஸோ எதுவுமே வராது இங்கே. இது வருமானு பாருங்கள். பை டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். sin² தீட்டா பை, அதாவது ஒன்று இது கொடுக்கணுங்க, இல்லை இது கொடுக்கணும். பை டாட்டு தான் கொடுக்கணும், பை டாட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது எரர். இதுவுமே இந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த புக்கில் அதுதான் கொடுத்துருந்தாங்க. பேஜ் நம்பர் 50 இந்த கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸ்பெரிக்கல் பெண்டுலம் கொடுத்து இதெல்லாம் நான் வீடியோஸில் போட்டிருந்தேன். ஃபுல்லாக போட்டு லாஸ்ட்டில் வந்து நிற்கிது பாருங்கள். இந்த வந்து நிற்கிது பாருங்கள். d/dt mr² sin² தீட்டா பை டாட்னு இருக்கும். ஒன்று இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போடணும். இது டெரிவேட்டிவ் எடுத்துகிட்டு இது இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட் போடணும். இல்லைன்னா இப்படி போடணும். mr² sin² தீட்டா பை டாட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போடணும். இல்லைன்னா mr² இது அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். sin² தீட்டா பை டபுள் டாட் ஈக்குவல் 0ன்னு போடணும், சரிங்களா? ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று போடணும், அது ரெண்டுமே போடல, சரிங்களா? ஸோ ஓகே. அடுத்த கொஸ்டின் ப்ராபபிலிட்டிங்க. ப்ராபபிலிட்டி குயிக்காக முடிச்சிடறேன். ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி நோட்ஸ் எழுதிட்டேன், அதனால் குயிக்காக போயிடும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபுல்லாக ப்ராபபிலிட்டி. ஓகே,
ப்ராபபிலிட்டி நான் வீடியோஸ் ஃபுல்லாக போட்டிருப்பேன், கொஞ்சம் இங்கே வீடியோஸ்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெரி சிம்பிள். நான் இதை வச்சு சொல்லி தருவா, இது கொஸ்டினே கொடுத்தாச்சு. இப்போ சிங்கிறது ஒரு பிடிஎஃப் கொடுத்தாச்சு, இதில் சி கேட்டிருக்கான், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணோம், மைனஸ் பிடிஎஃப்னா மைனஸ் வி ப்ளஸ் எஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாமா, இது அப்படியே அப்ளை பண்ணுறோம். இது ஈவன் ஃபங்க்ஷன் 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். இது ஃபார்முலா tan inverse b by a, tan inverse minus infinity பை பை 2, ஸோ சி வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், 61 இந்த ஈஸி. என்னென்னா ரொம்ப ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். ஓகே, ஸோ அவுட் ஆஃப் 800 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேமிலியும் 4 சில்ட்ரன் இருக்கிறாங்க. ஐட்டெல்லாம் முக்கியமானது. ஹவு மெனி ஃபேமிலிஸ் would be expected to have 2 boys 2 children. அதாவது 2 boys அப்படின்னு சொன்னாலே போதும். அப்படின்னா என்ன மிச்சம் 2 பேர் என்னது கேர்ள்ஸ் மீனிங், அது கன்ஃபியூஸ் ஆகிறதா கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா. 2 boys 2 girls. ஓகேங்களா, 2 boys 2 girls இருக்கிறாங்க. அஷ்யூம்டு ஓகே, அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் ப்ராபபிலிட்டி சேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த வேறு டிரான்ஸ்ஜெண்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா. பாய் ஒரு பிறக்கக்கூடிய குழந்தை ஒன்று பாயாக இருக்கும் கேர்ளாக இருக்கும், அந்த இது சொல்கிறாங்க. ரைட்டுங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எத்தனை பாருங்கள் இது ரைட். ஆக்சுவலாக என்னென்னா வெரி சிம்பிள். என்னங்கிறது இந்த மொத்தம் ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிற ஆக்சுவலாக இது பெர்னோலி ட்ரையல். இது வந்து பெர்னோலி ட்ரையல். ஆக்சுவலாக அந்த ஒவ்வொரு ஃபேமிலியும் என்ன செஞ்சிடும், ஒவ்வொரு ஃபேமிலியும் அதாவது நான் 800 ட்ரையல்ஸாக பார்க்குறேன், 800 பெர்னோலி ட்ரையல்ஸாக பார்க்குறேன். சரிங்களா. ஸோ பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷனும் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டேன், பெர்னோலி போட்டாச்சு. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வீடியோ சூப்பராக போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா. ஸோ இப்போ என்னங்கிறது என்னது, ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிற நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ். இப்போ ஒரு பாய்க்கு பிறக்கிறதுக்கு 1/2 தான், கேர்ள் பிறக்கிறதுக்கு 1/2 தான். இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் 2 ஏன் போடுறோம்னா இதான் முக்கியமான இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, வாட் இஸ் த இங்கே இருக்கு 2 boys 2 girls, 2 boys 2 girls இருக்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அப்படி தானே. இப்போ 2 boysனு வந்தாச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன 2 girls, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா மொத்தம் 4 பேர் தானே இருக்கிறாங்க. கொஞ்சம் கான்செப்ட் புரியுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா 2 டைமென்ஷனல் வேரியபிளுக்கு ரேண்டம் வேரியபிள் போகாது. அப்போ மொத்தம் 4ங்க 4. இப்போ 2 கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், 2 பாய்ஸ்னு கொடுத்தாச்சுன்னு அர்த்தம், 2 பேர் கேர்ள்ஸ் தானே. அந்த லாஜிக் வந்தாமல் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதர்வைஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் அந்த லாஜிக்கை வரும். 4 children கொடுத்துட்டாங்களா, அப்போ 2 பாய்ஸுக்கு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்கன்னா அர்த்தம் 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம், புரிஞ்சுக்கணும். சரிங்களா. அந்த ஐடியா புரிஞ்சு இந்த கொஸ்டின் ஈஸி. அது புரியலன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூன்னு அர்த்தம் நம்பர் ஆஃப் பாய்ஸ், இங்கே நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பாய்ஸ், இதுக்கு மீனிங் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 boys 2 girlsனு அர்த்தம். ஓகே, மொத்தம் 4 பேருக்கு நம்ம பார்க்கணும். சரிங்களா. ஸோ அதாங்க ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா என்னது, மொத்தம் 4 பேர். அப்போ 4c2, ஏன்னா இங்கே 4c2 p⁴x q⁴n−6. இது அப்படி சிம்பிளை பண்ணால் நமக்கு 3/8ன்னு கிடச்சிருக்கும். இப்போ என்ன பண்ண, இதுக்கு ப்ராபபிலிட்டி நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். மொத்தம் எத்தனை ஃபேமிலி இருக்குன்னு பாருங்கள், 800 ஃபேமிலிஸ் இருக்குது. அப்போ 800 × 3/8 வந்து 300 வரும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். சரிங்களா. இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு நான் என்னோட கிரியேட்டிவ் கொஷின் பாருங்கள். இப்போ ப்ராபபிலிட்டி எக்ஸாக்ட்லி 2 boys, அதான் இது கொஷின். ரைட்டுங்களா. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 boys, அதான் இப்போ பார்த்தது. 2 girlsக்கு அதே தான். ரைட்டுங்களா. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 boy, அப்போது 1க்கு மேலே. ஓகே, ஒரு பாய்னா 3 கேர்ள்னு அதில் மீனிங். 2 boys 2 girls, 1 boy 3 girls, ஆல் ஆர் கேர்ள்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். கெட்டிங் 1 or 2 girls, அப்போ 1 or 2 girlsக்கு சேம் தானே, பாய்ஸ் கேர்ள்ஸ் இங்கெல்லாம் ஒன்று தான், ஈக்குவல் சான்சஸ் தான், ஈக்குவல் ப்ராபபிலிட்டி. P = 1/2 Q 1/2, அதனால் பிரச்சனை வராது. P of x = 1 or P of x = 2. ஆர்னா ரெண்டு என்னது இண்டிபெண்ட்டாக இருக்கும், அதனால் போட்டுக்கலாம். நோ கேர்ள்ஸ் P of x = 0. இப்போது நோ கேர்ள்ஸ்க்கு ப்ராபபிலிட்டி நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கேட்டாங்கன்னா 800 × 1/16 15 வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் 62 ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் தான். இது ஆக்சுவலாக என்னோடய வீடியோஸில் போட்ட கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கொடுக்குறாங்க. ABC 3 ஸ்டூடெண்ட்டுக்கு சால்வ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு சால்வ் பண்ணுற ப்ராபபிலிட்டி எபிலிட்டி வந்து 1/2, அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3/4 1/4. இப்போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ப்ராப்ளம் வில் பி சால்வ் இஃப் ஆல் ஆஃப் தம் ட்ரை இண்டிபெண்டன்ட்லி. முக்கியமானது 3 பேர் இண்டிபெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க, சால்வ் பண்ணுறதுக்கு பண்ணணும். வெரி சிம்பிள். டீச்சர் என்ன சொல்கிறால், ஒரு கொஸ்டினை 3 பேர் சால்வ் பண்ணுங்க, ஒரே மாதிரி கொடுக்குறாங்க, 3 பேரும் ட்ரை பண்ணுறாங்க, கொஸ்டின் சால்வ்னு அர்த்தம். 3 விதத்தில் யாராச்சும் ஒருத்தர் சால்வ் பண்ணாலும் ப்ராப்ளம் சால்வ்னு அர்த்தம். அந்த லாஜிக் நீங்கள் வரணும். சரிங்களா. ரைட். இப்போது இது கொடுத்தாச்சு, P of A கொடுத்தாச்சா. இப்போ என்ன அர்த்தம், 3 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் சால்வ் பண்ணால் கொஸ்டின் சால்வ்னு அர்த்தம். அப்படி தானே, கிளாஸில் ஒருத்தர் சால்வ் பண்ணாலே அர்த்தம் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண தான் மீனிங். அப்போது A or B or C அட்லீஸ்ட் 3ல் ஏதாவது ஒரு பேர் சால்விங். அப்போது இதை வந்து நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்கிற கஷ்டங்க. நீங்கள் பழைய மாதிரி பண்ணாதீங்க. இங்கே என்னென்னா
இப்படி யூஸ் பண்ணோம். இந்த இருக்குல்ல ஒருத்தர் இந்த இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இதுக்கு டிமார்கன் சேர்த்து அப்ளை பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் இந்த ஏபிசி மூணுமே இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னால இந்த இன்டர்செக்ஷனை ப்ராடக்டாக எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் ஆஃப் ப்ராபர்ட்டிஸை வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ராபர்ட்டிஸ்னு மாற்றிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்படி எழுதியாச்சு. இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள். ஓகேங்களா? அடுத்து என்ன கொஸ்டின்னா, சப்போஸ் நோ ஒன் சார் யாருமே சால்வ் பண்ணல, இதனா ஏயும் சால்வ் பண்ணல, அண்டு ஏயும் சால்வ் பண்ணல, அண்டு பியும் சால்வ் பண்ணல, அண்டு சியும் சால்வ் பண்ணல, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அடுத்து 2 ஆஃப் தம் சால்வ், 2 பேர் மட்டும் தான் சால்வ் பண்ணாங்க, ஒருத்தர் சும்மா உட்காந்துருக்கான். ஓகே, அப்போ 2 ஏயும் பி சால்வ் பண்ணுறான், சி சால்வ் பண்ணல. அதே மாதிரி இங்கே ஏயும் சியும் இங்கே இது பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணேன். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதில் நான் வீடியோஸ் நிறையா போட்டாச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து என்னது? ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி தட் ஜான் ஹிட்ஸ் எ டார்கெட் இஸ் 1/2. ஹி ஃபிக்ஸஸ் 6. ஸோ 5 டார்கெட்டை ஹிட் பண்ணுறான். ஓகேவா? ஹி ஃபிக்ஸ் இல்லை, ஹிட்ஸ்ன்னு சொல்லணும். 6 times. Find the probability that he hits the target exactly 2 times. அப்போ இது என்னது? இது பர்னோலி ட்ரையல் தான். சரிங்களா? பர்னோலி ட்ரையல்ஸ் 6 பர்னோலி ட்ரையல்ஸ் சேர்ந்து பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறுது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ 63 தான் இருக்குது பாருங்கள். அப்போது பிங்கிற நேரத்தை அவன் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் 1/2 கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் எய்ம் வந்து 6, நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் 6. அப்போ அதில் வந்து 2 ஹிட் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் NCX P4X P4 N - X. ஓகே, யூ நோ திஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின்னா எஃப்எக்ஸ் கொடுத்தாச்சு. எஃப்எக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது பிடிஎஃப்னு கொடுத்து அன்னோன் கான்ஸ்டன்ட் கே கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது நம்ம இதுவுமே வீடியோஸில் போட்டாச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டியில் வந்து நான் ஒரு 3 யூனிட்டை கவர் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கவர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒன்று மட்டும் பண்ணணும். இந்த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ஸு, ரெக்கரேஷன் கோஎஃபிஷியன்ஸு, அதை மட்டும் ஒரு வீடியோஸ் போட்டோன்னா ஓரளவு கிளியர் ஆயிரும். ஓகே, என்ன ப்ராபபிலிட்டியில் இருந்ததே ஒரு 12 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒரு 6 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் இந்த 3 யூனிட் பார்த்தாலே. சரிங்களா? நீங்கள் என்னோடய ப்ராபபிலிட்டிஸ் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு எப்படியாவது 7 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம் சிம்பிளாக. சரிங்களா? ஸோ எல்லாமே நான் சொன்ன விஷயம் தான். ரைட்டுங்களா? ரைட். இப்போ இது ஈஸி தானே, அப்படியே சால்வ் பண்ணிடலாம். இந்த இருக்குது. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி 1, இங்கே எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லிமிட் வந்து 0 to ∞ வரைக்கும் எடுக்கணும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா கேஸ் ஈக்குவல் 3 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ் ஒய் ரெண்டுமே லீனியர் இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ், அதாவது ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுதுங்க. இதுக்கு மீன் வந்து N1, இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து N1 N2, சேம் ப்ராபபிலிட்டி இருக்கும். அதான் முக்கியமானது. சேம் ப்ராபபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இதை ஆட் பண்ணும்போது அது என்ன அவங்க பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணணும், முக்கியமானது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா ரேண்டம் வேரி ஆக்சுவலாக இது ரெண்டுமே லீனியர் இண்டிபெண்டாக இருக்கணும். இண்டிபெண்டாக இருந்தால் தான் வேறு ஏதாவது பேச முடியும். சரிங்களா? இண்டிபெண்டே இல்லைன்னா எதுவுமே பேச முடியாது. அது சாம்பிளிங் தியரியில் அது ஃபுல்லாக சாம்பிளிங் தியரியில் டீல் பண்ணுவோம். அதாவது லீனியர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் வச்சு சாம்பிளிங் போகும். கரெக்டுங்களா? ஆக்சுவலாக இங்கே N1 N2 இருக்குது. பி வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ணால் வரும். சரிங்களா? இப்போ அடிஷன் வரும், சப்ராக்ஷன் வருமா இல்லையான்னு கொஸ்டின். எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ஃபாலோஸ் இதே கொஸ்டினுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் வருமா இல்லையான்னு தெரியாது. சரிங்களா? இது வந்து இது தெரியாது. சரிங்களா? இப்போ அடிஷனுக்கு வரும், சேம் ப்ராபபிலிட்டி இருக்கணும். ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் என்னது என்னங்கிறது N1 + N2 ஆகும், ப்ராபபிலிட்டி பியாக இருக்கும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சேம் தான். ஸோ எக்ஸ் ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஒய் ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், போத் ஆர் லீனியர் இண்டிபெண்டண்டாக இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆல்சோ ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் அன்னோன் பேராமீட்டர் வந்து λ1 + λ2. சப்ராக்ஷன் வராது. நீங்கள் இங்கே எக்ஸாக்டாக சொல்லிடுறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து நாட் ஃபாலோ ஏ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது என்னால் சொல்ல முடியும். ரைட்டுங்களா? இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அதேமாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனே உண்டு. ஸோ எக்ஸ் ஃபாலோஸ் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இது ஒய் ஃபாலோஸ் திஸ், இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆல்சோ ஃபாலோஸ் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது அப்படியே சம் பண்ணுறது தான். ஓகேங்களா? ரைட். ஸோ இதில் என்னென்னா ஒரு இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆக்சுவலாக நான் எக்ஸ் ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா, இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த தேர்தல் யூஸ் பண்ணிடலாமா? அந்த யூஸ் பண்ணி N1 + N2 P தான் வரும். அவங்க P1 + P2 போட்டாங்க, அது வரவே வராது. ஸோ சரி சார், P தான் வரும். 1/3 வரும் போட்டாச்சா? கரெக்டாக தான். ஸோ 1/3 1/3. ஓகேங்களா? 1/3. ஸோ இசட்டை நான் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே என்னது, இங்கே எங்கேயும் போயிடக்கூடாது, 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் போகக்கூடாது. அது சிங்கிளாக மாற்றுறது தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி. ரைட்டுங்களா? ரைட். அப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபாலோஸ் இது தெரியும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் நான் இசட்னு எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1 கேட்டிருக்காங்களா? அப்போ இசட் ப்ளஸ் ஒய் கூட சிங்கிளாக எக்ஸ்ன்னு இசட்னு நான் மாற்றிக்கிறேன். இசட்
இது இதுக்கு நமக்கு தெரியல 1 மைனஸ் இது நெகேஷன் போட்டுடலாம். Z லெஸ் தென் 1னா P of Z equal 0. P of Z equal 0 இதே ஃபாலோ பண்ணி எழுதணும் ஓகேங்களா. செட்டுக்கு இதான் உங்களுக்கு இது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 1 மைனஸ் 8C0 P வந்து 1/3, Q வந்து 1/3 1 மைனஸ் 1/3 2/3 வந்துடும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான் ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கரெக்டாக தான். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொஸ்டின் எடுத்துருக்கோம். சூப்பரான கொஸ்டின் தான். சில நேரத்தில் அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன், திட்டுறேன், சில நேரத்தில் அவங்கள வந்து பாராட்டுறேன். அதே மாதிரி சேம் கொஸ்டின் பாருங்கள். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்பாங்க. ஸோ இது λ1 λ2 சம் ஃபாலோஸ் ஏ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு வந்து ரெண்டே சம் பண்ணுங்க ஓகேங்களா. 7/12 வரும். இப்போ இதே கொஸ்டின் கேட்குறேன். எக்ஸு ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் ஒன்று கேட்டால் என்ன பண்ணோம், பி ஆஃப் இது செட்டுன்னு மாற்றிக்குவோம். இது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 போடும். அப்போ 0 1 இன்க்ளூட் ஆகும். அதை அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். 66 இது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா 3 mangoes 3 apples in a box. The fruits are chosen randomly. ப்ராபபிலிட்டி 1 மேங்கோ வரணும், அதர்ஸ் ஆர் ஆப்பிள்னு சொல்லுவோம். ஸோ வித் ரீப்ளேஸ்மெண்ட் தான். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்பர் ஆஃப் மேங்கோஸ் 3, நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் 3, ஸோ 6. நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இங்கே வந்து நீங்கள் P of A is equal to N of A by N of S இது எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியணும். முதல் N of A by N of S எழுதுவீங்களா, இங்கே வந்து நீங்கள் 1 மட்டும் எடுத்திங்கன்னா யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம 2 எடுக்கிறோம், முக்கியமானது. இங்கே 2 3 எடுக்கும்போது இது இந்த ஃபெயிலியர் ஆகுது. இது வந்து ப்ராபபிலிட்டி கெட்டிங் எ டைல், ப்ராபபிலிட்டி கெட்டிங் எ பால், ப்ராபபிலிட்டி கெட்டிங் எ கார்டு, கெட்டிங் ஏ கார்டு. ஒரு கார்டு எடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்து யூஸ் பண்ணணும் ஓகே. அதர்வைஸ் இது தான் யூஸ் பண்ணணும். ஒரு மேங்கோ ஒரு ஆப்பிள் எடுக்கலாம். அப்போது மொத்தம் எத்தனை, மொத்தம் 6. அப்போ 6ல் 2 ஃப்ரூட்ஸ் எடுத்துருவோம். அந்த 2 ஃப்ரூட்டில் ஒன்று இதுலேருந்து ஒன்று வரணும், இதுலேருந்து ஒன்று வரணும்னு சொல்லியிருப்போம். இப்போ அவ்வளோ இது ஈஸியாக பண்ணிடலாம் ரைட்டுங்களா. ஓகே இதே கொஸ்டின் இதெல்லாம் வீடியோஸில் போட்ட கொஸ்டின் தான். ஆல்ரெடி வீடியோஸில் ஃபுல்லாக போட்டாச்சு. அது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் 1 by 1 எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு மேங்கோ, அடுத்து ஆப்பிள். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 6ல் 1 எடுத்துருவோம். எடுத்து அப்போ 3 மேங்கோவில் ஒன்று வந்துடும். இப்போ ஒரு பழத்தை எடுத்து தனியாக வச்சிடும். இப்போ டோட்டலில் ஒன்று குறைஞ்சிரும். இப்போது மிச்சம் இருக்கிற ஆப்பிள்லேருந்து ஒரு ஆப்பிள் எடுத்துருவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 67 என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். AB டூ ஈவெண்ட்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் ஆஃப் தம் அக்கஸ் கொடுத்துரும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தம் அக்கஸ், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பார், P ஆஃப் A பார் இன்டர்செக்ஷன் B. இது என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 4 ஆப்ஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ரைட். ஸோ இதுக்கு பார்த்தாலே தெரியுது. இது ஈக்குவல் தானே, அது கேட்குறாங்கன்னு தெரியல. இது ஈக்குவல் தானே, இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரூன்னு வந்துடும். அதனால் ரெண்டும் ஒரே செட்டு தானே. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வாட், எக்ஸுக்கு எக்ஸ் ஈக்குவல் தானே. ஸோ அதனால் இதுக்கு வந்துடும். மிச்சத்தை செக் பண்ணணும் அவ்வளோதான் ஓகேங்களா. ரைட். ஸோ அப்போ கொடுத்துருக்காரு எழுதியாச்சு. ஸோ இந்த கொடுத்தது இது எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இது ஒரு ரிசல்ட். இது நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஆமாம் அது தெரிஞ்சால் இதே பண்ண முடியும். இந்த சம்மை வந்து அந்த ரிசல்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் பண்ண முடியும். நான் வீடியோஸில் போட்டாச்சு, நீங்கள் பாருங்கள். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம், இதை இப்படி எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது 2 டைம்ஸ் வந்துடும் ரைட். ஸோ இப்போ நான் ஃபார் சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சி இது கொடுத்துருக்காங்களா. இப்போ இதுக்கு ஃபார்முலா இது போய் எழுதிட்டேன். ஸோ இது வந்துருச்சு. அப்போ சியும் இதை, ஸோ இந்த ஆப்ஷனும் இது என்னது, இதுவும் சேம் தானே. அப்போ இதுவும் ட்ரூ தான். ஆப்ஷன் சின்னு ட்ரூ தான். டி பாருங்கள், டி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். காம்ப்ளிமெண்ட்டு இதுக்கு நான் டிமார்கன்ஸ் யூஸ் பண்ணி அப்புறம் நான் காம்ப்ளிமெண்ட் போடுவேன். போட்டு இது இப்படி கொண்டு வந்து இப்படி வந்து நிற்கும். இதுவும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் டியும் கரெக்டு தான் சரிங்களா. ஆப்ஷன் டியும் கரெக்டு தான். இதுக்கு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வராது ஆக்சுவலாக. ஆமாம் ஆக்சுவலாக இது வந்து செஞ்சே பார்க்க வேண்டியது கரெக்டு. செஞ்சு பார்த்தேன், இது கரெக்டாக வந்துருச்சு. ஆப்ஷன் சியும் கரெக்டாக வந்துருச்சு சரிங்களா. இது கரெக்டாக வராது, ஏன்னா இங்கே மாறும். PFA ப்ளஸ் எல்லாமே வந்துருச்சு. ஆமாம் எல்லாமே வந்துருச்சு. சரி ஒரு நிமிஷம். P of A யூனியன் B இது சிக்கு வந்துருச்சுங்க. ஓகே டிக்கு வந்துருச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக 4 ஆப்ஷனுமே ட்ரூ தான். ஸோ 4மே ட்ரூ தான் சரிங்களா. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது என்னென்னா ஆக்சுவலாக எங்கே போகுதுன்னா சை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், குட்னஸ் ஆஃப் ஃபிட்னு ஒரு கான்செப்ட் இருக்கா. ஸோ அதில் போகும். அது ஒரு முக்கியமான டெஸ்ட்டுங்க. நிறையா டெஸ்ட் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து நம்பர் ஆஃப் ஸ்பாட், அதாவது ஒரு டைஸை த்ரோ பண்ணுறாங்க. அதில் ஒன்று வந்து எத்தனை டைம்ஸ் என்னன்னா 30 டைம்ஸ் அதை ஒரு டைஸை திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது ஒரு 1ங்கிற பாயிண்ட் வந்து 1 தடவை கிடைக்கும். 2ங்கிற பாயிண்ட் 4 தடவை இப்படி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சை ஸ்கொயர் ஃபாலோ பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இதை எப்படி டீல் பண்ணணும்னா, ஸோ வெரி சிம்பிள். இப்போ கொடுத்துருக்கிறது வந்து அப்சர்வ் ஃப்ரீக்வன்சிஸ். இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்சர்வ்
ஃப்ரீக்வன்சிஸ். இது வந்து கொடுத்துருக்கிறது அப்சர்வ் ஃப்ரீக்வன்சிஸ், ஓஏன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் தான் நம்ம இதை யூஸ் பண்ணோம். மொத்தம் எத்தனை? 30 டைம்ஸ் 30 இன்ட்டு இப்போ ஒன்று அந்த ஒன்றுங்கிற நம்பர் எத்தனை கிடைக்கும்? ஒரு டைஸில் 1/6 ரைட்டா? அது இது என்னது 2ங்கிற டைஸ் கிடைக்கிறது 1/6 ரைட்டா? இப்போ இது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் இதுக்கு வந்து 5, இப்போ 3ங்கிறது கிடைக்கிறதுக்கு 4, 5, 6 அப்போது இது கிடச்சிருமா? இதுதான் என்னது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ். இப்போ அப்படியே டேபிள் காலமாக மாற்றுறோம். ஸோ ஓஏனா இஏனா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் இது அப்படிங்க எழுதிடுவேன். அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி டேபிள் காலத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி இதை அப்படியே இது பண்ணி எனக்கு இந்த ஆன்சர் வருது. இதில் என்ன பிரச்சனைனா இவங்க டேபிள் வேல்யூ கொடுக்கவே இல்லை. இந்த இது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் 5% செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இது கொடுக்கல. டேபிள் வேல்யூ கொடுத்தா செக் பண்ண முடியும். அக்செப்ட் ரிஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ அதான் இதில் உள்ள இது. நிறைய பேருக்கு கொஸ்டினே எடுக்க தெரியல. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு இந்த கால்குலேஷன் மூலமாக எனக்கு வந்து இது கால்குலேட்டட் வேல்யூ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து n-1 கண்டுபிடிக்கும். n-1ங்கிறது என்னென்னா 1 2 3 4 5 6 6 - 1 5. இப்போ 5க்கு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் டேபிள் காலத்தில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒன்று கொடுக்கல, இந்த கொஸ்டினையாக கொடுத்துருக்கணும் சரிங்களா? கொடுத்துருக்கணும். அந்த வேல்யூ 11.07 வந்துருக்கு. அப்போ நம்ம கால்குலேட்டட் வேல்யூ வந்து இதை விட அதிகமாகிடுச்சு. அப்போது வி ரிஜெக்ட் த ஹைபாத்திசிஸ். ஓகே, ஸோ ஆன்சர் கரெக்டு. ஆக்சுவலாக சை ஸ்கொயர்டு வந்து இது அவங்க கொண்டு வந்துட்டாங்க, கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. இது கரெக்டாக வந்துருச்சு. இது கரெக்டாக வந்ததுனால இது ரிஜெக்ட் ஆயிரும், இது ரிஜெக்ட் ஆயிரும் ரைட்டா? இப்போ இது வந்து அக்செப்டாக ரிஜெக்டா, அதுக்கு என்னென்னா இந்த டேபிள் வேல்யூ பொறுத்து இருக்கும். டேபிள் வேல்யூ கொடுக்கல சரிங்களா? அதனால் இதுதான் ஆன்சர் ரைட்டுங்களா? இது ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் சூப்பரான கொஷின் தான். அந்த டேபிள் வேல்யூ கொடுக்கணும். இது ஒரு 69 இஸ் வெரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். ஆக்சுவலாக இது என்னென்னா வெரி சிம்பிள். இது ஆல்ரெடி வெரி சிம்பிளான ஃபார்முலா. ரிலேஷன் பிட்வீன் மீன் மீடியன் மோட் படிச்சிருப்போம். 10th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த கொஷின் இப்போ இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சிலே இந்த இது இருக்குது. எம்பரிக்கல் ரிலேஷன் பிட்வீன் மீன் அண்ட் மீடியன் மோட்னு இருந்ததுன்னா இது வந்து ஜென்ரலி ட்ரூ கிடையாது, எக்ஸ்பெரிமெண்டலி நாட் ட்ரூ சரிங்களா? பட் அப்ராக்சிமேஷனாக எடுத்துக்கிறோம். மீன் மீடியன் மோட் எப்பயுமே சேமாக வராதுங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சாலும் சரிங்களா? சில இதுக்கு சேமாக, அதுக்கு பேர் தான் இது மாடரேட்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன். அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் இது ட்ரூவாக இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரூவாக வராது. அதுக்கு பேர் இம்பிரிக்கல் ரிலேஷன் சொல்லுவாங்க ரைட்டுங்களா? இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட். மோட்ஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் மீடியன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா? ரைட், அதாவது மோட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, மீடியன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. நான் மீன் வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன் 72.5 வந்துருக்கு. ஆனால் அது ஆப்ஷன்லேயே இல்லை சரிங்களா? அது ஏதோ எரர் நடந்திருக்கு சரிங்களா? ஸோ அதனால் இது கரெக்டாக தான். இதில் கொஸ்டின்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு வந்து 72.5 எங்கேயுமே இல்லை சரிங்களா? 64 கொடுத்துருங்க, எதனாலும் தெரியல. ஆக்சுவலாக அந்த ஃபார்முலாவை தப்பாக போட்டு கொண்டு வந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக அதுக்கு நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாவில் கன்ஃபியூஷன் நடந்திருக்கும் ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த சை ஸ்கொயர் குட்னஸ் ஆஃப் ஃபிட் இஸ் பேஸ்டு ஆன் தி வெரி சிம்பிள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு வேர்டை கண்டிப்பாக நீங்கள் தேடணும். ஓகே, அதாவது அது எதுக்குன்னா பேஸ்டு ஆன் தி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியமானது. அது வந்து எப்போயுமே இந்த இது வந்தாலே நார்மலுங்கிற வேர்டை தவிர வேறு எதுவுமே வராது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இதை அதை பற்றி படிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சை ஸ்கொயர் குட்னஸ் ஆஃப் ஃபிட்னஸ் பேஸ்டு ஆன் திஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்டுங்களா? அடுத்து 72 ஈஸியாக பண்ணிடலாம், நீங்களே பண்ணிடுவீங்க நினைக்கிறேன். 72 வந்து ஜஸ்ட் ஒரு கிராஃப் வரைகிறது தான் சரிங்களா? 72 எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பாருங்கள் 72 என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மேக்ஸிமைஸ் த ப்ராப்ளம். மேக்ஸிமைஸ் செட் 2x + 3y subject to the constraints x + y less than or equal to 30, y is greater than or equal to 3, y is bounded between 0 to 12, x minus y greater than or equal to 12. இவ்வளோ கொடுக்குறாங்க, ஒன் வேர்டில் கொடுத்து இவ்வளோ ரைட். ஸோ எல்லாமே கன்ஸ்டன்ட்ஸ் வரையணும் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஆல்ரெடி நான் வரைஞ்சி வச்சதுனா டக்குன்னு எழுதிட்டேன், இல்லைன்னா கஷ்டம் சரிங்களா? ஆல்ரெடி நான் வரைஞ்சி வச்சேன்னா பார்த்து எழுதிடுறேன் ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு இந்த இதை வரைஞ்சிருவேன். வெரி சிம்பிள். நான் எக்ஸுக்கு 0 போட்டு ஒரு பாயிண்ட்டு, ஒய்க்கு 0 போட்டு ஒரு பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் வந்து 30,0, இந்த பாயிண்ட் வந்து 0,30 ரைட்டா? இந்த லைன் வரைஞ்சாச்சு. அடுத்து ஒய் கிரேட்டர் தென் 3. அப்போ ஒய் இங்கே தானே இருக்கும். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துச்சுன்னா ஒய் ஆக்சுவலாக இந்த லைன் எங்கே இருக்கும்னா 0,0 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போது இதுக்கு கீழே வரும். ஸோ இந்த ரீஜன் வந்து ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கும். அடுத்து ஒய் கிரேட்டர் தென் 3. ஒய் வந்து இங்கே இருக்குமா, இது ஒய் = 3ங்கிற லைனு. அப்போ இதுக்கு மேலே போகும். அப்போ ஏரியா என்ன கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஏரியா வந்துடுச்சு ரைட்டா? இப்படி தான் பண்ணணும் ரைட்டுங்களா? மொத்தமாக எழுதி வச்சுலாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் அந்த ஏரியா அப்படி ரிடியூஸ் பண்ணிகிட்டே போகணும் சரிங்களா? அடுத்து என்னென்னா இந்த ஒய் வந்து 0 to 12. அப்போ ஒய் வந்து 0ங்கிறது இங்கேயா 0 to 12க்குள்ளே இருக்கணும். அப்போ 12ங்கிறது இங்கே போட்டுக்கலாமா? இப்போது
y to 12. இப்போ ஏரியா வந்து இப்போ இதுன்னு மாறிடுச்சு. ஸோ ஏரியா வந்து இப்போ இந்த இதுக்குள்ளே மாறிடுச்சு. ரைட்டுங்களா? அடுத்து என்ன கொடுத்துருவாங்க? இது யூஸ் பண்ணியாச்சு. எக்ஸ், அதாவது இது என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் 0, அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ். இது வந்து இப்படி போகும், ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போகும். ஓகே, இது ஒய் இஸ் ஈக்குவல் எக்ஸ் போயாச்சா? ரைட். ஸோ இது அப்படியே நம்ம சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? சால்வ் பண்ணி ஆக்சுவலாக இது இப்படி போகாது, இது வெளியே போகுமான்னு பார்ப்போமா? போகாது. ஆக்சுவலாக இது வந்து இப்படி, சரி மறுபடியும் இப்படி போகும். 18,12 வரேன். ஸோ போகுதுன்னு நினைக்கிறேன். வேறு இன்னொன்று இருக்குல்ல. ஓகே, இது போகும் கரெக்டாக, இது வழியே போகும். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக போயிடும். பாசிங் த்ரூ ஆர்ஜின். இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல, எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 to 20. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்டை பொறுத்து எல்லாமே முடிவாகும். இந்த பாயிண்ட் வந்து 15,15 இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து 15,15. ஸோ எக்ஸ் வேல்யூ எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் வேல்யூ 0 to 20 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வேல்யூ வந்து ஆமாம், ஆக்சுவலாக ஓகே சரி இது ஒய் ஈக்குவல் 15 உள்ள போது இந்த கவ் கீழே இறங்கும். சரி இந்த லைனை மறந்துடுங்க. இந்த ஒய் ஈக்குவல் 12ங்கிறது நான் கீழே வரைஞ்சிக்கணும், இங்கே வரைஞ்சிக்கணும். இதுதான் ஒய் ஈக்குவல் 12. ஆனால் அங்கே 15 போகுதில்ல, ஒய் ஈக்குவல் 12 வந்துருச்சு. இப்போ உங்கள் கர்வே இங்கே தான் டிஃபைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த தான் உங்களோட இது வரும். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சிடின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இது வந்து 12,12 இருக்கும். அதாவது இந்த ஒய் ஈக்குவல் 12லையும் இந்த ஒய் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் கிடைக்கிறது இந்த பாயிண்ட் ஏ. கரெக்டுங்களா? அடுத்து இந்த பாயிண்ட் வந்து பி வந்து 18,12 வரும். அடுத்து இது சின்னு வச்சுக்கோங்க. சி வந்து 3,3ன்னு வரும். அடுத்து டி 27,3ன்னு வரும். ரைட்டா? ஸோ எல்லா பாயிண்ட்டும் அப்ளை பண்ணும்போது எனக்கு எங்கே கிடைக்கும்னா இந்த பாயிண்டில் மேக்ஸிமம் கிடைக்கும். ஆக்சுவலாக திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ மேக்ஸிமம் தானே கேட்டிருக்கோம். மேக்ஸிமம் செட் வந்து இந்த பாயிண்ட் கிடைக்கும். 2 times 27 + 3 times 3, ஸோ 54 + 9 63. சாரி 72 வரணுமே. கொஞ்சம் இதில் வரும். 12 கொடுத்தா இதில் வருமா பார்ப்போமா? இதில் வரும் பார்ப்போமா? இதில் வரும். இதில் தான் வரும். இந்த பாயிண்டில் வரும். ஸோ 18, 12. சரிங்களா? நீங்கள் செக் பண்ணணும். நான் 4 பாயிண்ட்டு செக் பண்ணணும். நான் ஆல்ரெடி பண்ணதுனால போட்டேன் 36. இங்கே ஒரு 36 வந்துடும். ஆன்சர் வந்து 72. சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின் கூட சிஎஸ்ஆரில் கூட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் இங்கே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இதை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னது? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்கள். இங்கே நோட்டை காணோம். 1 second, 1 minute. ஆக்சுவலாக இதில் ஒரு கிராஃபிக்கல் மெத்தட் நான் ஐடியா கொடுத்துறேனே. கிராஃபிக்கல் மெத்தட் வந்து இங்கே ஒன்றா பண்ணணும். சரிங்களா? இப்போ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? கிராஃபிக்கல் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கல் மெத்தட் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். மேக்ஸிமைஸ் இந்த ஒரு பாயிண்டில் மட்டும்தான் அது காமன் சொல்யூஷன் இருக்கும். அப்படிலாம் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு பாயிண்டில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்புறம் மேக்ஸிமைஸ் அன்பவுண்டட்னா ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? சொல்யூஷன் வந்து அன்பவுண்டடாக இருக்குது. ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? அன்பவுண்டட் சொல்யூஷன் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மினிமைஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது முடிச்சாச்சா? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் டீஜெனரேட் பேசிக் சொல்யூஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு பொதுவாக ஐடியா சொல்லிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் 2, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3. அப்புறம் நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள் எத்தனை இருக்குன்னா n - m.
ஓகேங்களா, n மைனஸ் அப்போ 1 வந்துடும். அப்புறம் நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிளில் நான் ஒரு வேரியபிள் எடுக்கணும். இங்கே எத்தனை 1 2 3 இருக்கா, ஃபஸ்ட்டு நான் பேசிக் வேரியபிள் x3 எடுத்துக்கிறேன், அடுத்து x2 எடுத்துக்கிறேன், அடுத்து x1 எடுத்துக்கிறேன். x3க்கு 0 கொடுத்து நான் என்ன பண்ணேன், இது ரெண்டையும் சால்வ் பண்ணி x1 x2 இதை நான் பேசிக் இது நான் பேசிக் வேரியபிள் பேசிக் வேரியபிள் கிடச்சிரும். ரைட்டுங்களா, இது புரிஞ்சுக்கோங்க, இதை மட்டும் புரிஞ்சுனா ஈஸியாக வந்துடும். அவ்வளோ இது முக்கியமானது. ரைட்டுங்களா, அப்போ நான் பேசிக்னு அர்த்தம் இந்த எந்த வேல்யூக்கு 0 அதுக்கு அசைன் பண்ணுறோம், எத்தனை வேரியபிள் அசைன் பண்ணுறோம். ஓகே, இந்த இது கிடச்சிடும். அப்போ இது சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன், இது 3 சொல்யூஷன், இதை 3 வச்சு ஒரு சொல்யூஷன் கிடச்சாச்சு. இப்போது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இப்போது இது சொல்யூஷன். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணோம்னா நான் டீஜென்ரேட் பேசிக் விசிபிள் சொல்யூஷன் டீஜென்ரேட்னு பார்க்குறோம். சரிங்களா, ரைட். நான் டீஜென்ரேட்னு அர்த்தம்னா சொல்லுங்கள், நான் டீஜென்ரேட்னு அர்த்தம் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் எந்த வேல்யூ ஒரு வேல்யூமே பேசிக் செல் கண்டுபிடிக்கும். பேசிக் செல்லில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸே வரக்கூடாது, 0வே ஆகக்கூடாது. இந்த இடத்துல பேசிக் வேரியபிள் 0வே ஆகலை, அதனால் இது என்னது நான் டீஜென்ரேட். இந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பேசிக் வேரியபிளில் ரெண்டுமே 0 ஆகாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் நான் டீஜென்ரேட் பேசிக் விசிபிள் சொல்யூஷன், இந்த சொல்யூஷன். ரைட்டுங்களா, இங்கே பாருங்கள் இது 0 ஆச்சு, இது வந்து என்னது அப்போ டீஜென்ரேட் ஆயிடுது. 0 வந்தாலே டீஜென்ரேட். பேசிக் வேரியபிள் 0 ஆச்சுன்னா டீஜென்ரேட் பேசிக் விசிபிள் சொல்யூஷனாக மாறிடும். அதுமாதிரி இதுவும் டீஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா, ரைட். இது ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு இன்ஃபர்மேஷன். அப்புறம் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் கேட்பாங்க. மொத்த நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் எத்தனை இருக்குன்னா 3C2 3 மொத்தமாக 1 2 3 போட்டிருக்குமா, இத்தனை. இது ஒரு கொஸ்டின். நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் வந்து 3C2. ரைட்டுங்களா, இதை வச்சு எழுதுறது 1 2 3 வந்துருக்கு, அது ஒரு கொஸ்டின். நம்பர் ஆஃப் பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன் அது நம்ம இங்கேருந்து எழுதணும், டேபிளர் காலத்துலேருந்து எழுதணும். இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் பேசிக் ஃபிசிபிள் எத்தனை இருக்கும் 3. பேசிக் தானே, நெகட்டிவ் வேல்யூஸ் எதுவுமே வரல, எல்லாமே ஃபீஸிபிளாக தான் இருக்குது. இன்ஃபீஸிபிளாக நெகட்டிவ் வேல்யூஸ் வருது எல்லாமே. இப்போ 3மே பேசிக் ஃபீஸிபிள், அப்போ 3. இப்போ நான் டீஜென்ரேட் கேட்பான். நான் டீஜென்ரேட்னா ஒன்று தான். அப்போ தான் டீஜென்ரேட் வந்து 2. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, எம்சி கொஸ்டின் முக்கியமானது. ரைட், இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டிருப்போம். அந்த பாருங்கள், இதை பார்த்து கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இது ஒரு முக்கியமான ரோலுங்க. இதை பாருங்கள், ஈக்குவேஷன் 2 கொடுத்துருக்காங்க, எம் அன்னோன்ஸ் வந்து 4. அப்போது நம்பர் ஆஃப் நான் பேசிக் வேரியபிள்ஸ் வந்து n-m 2 அசைன் பண்ணோம். நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் வந்து 6. அப்போ மொத்தம் 6 இது நான் எனக்கு 6 இது கிடச்சிருக்கும். ரைட்டுங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலாக இது கொஞ்சம் கஷ்டமானது. x1 x2க்கு 0 அசைன் பண்ணுறேன். நான் பேசிக் 2 வேரியபிள் 0க்கு அசைன் பண்ணுறேன், பண்ணி இது கிடச்சிரும். நம்ம x1 x2 இப்படி போட்டு இந்த எனக்கு இவ்வளோ காம்பினேஷன் கிடைக்கும். ரைட்டா, இப்போ இது பார்த்தாலே தெரியுது என்னது, இது வந்து இம்பீசிபிள். ரைட்டுங்களா, நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு, அதை எழுதிருக்கோம், இம்பீசிபிள் ஆயிடுச்சு. ஓகே, நான் டீஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அதுமாதிரி இதுவும் இன்ஃபீசிபிள், இதுவும் இன்ஃபீசிபிள், இது ஃபீசிபிள். ஃபீசிபிள் நான் டீஜென்ரேட், இது நான் டீஜென்ரேட் ஃபீசிபிள், இது நான் டீஜென்ரேட் ஃபீசிபிள். அவ்வளோதான். இப்போ நம்பர் ஆஃப் ஃபீசிபிள் பேசிக் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா 3. அவ்வளோதான். சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் பண்ணிடலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டினை அழகாக சால்வ், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா, ஸோ கிராஃபிக்கல் மெத்தட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இதுலேருந்து ஒரு கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் வந்து இங்கே அடுத்து பார்க்க வேண்டிய கொஸ்டின் வந்து கான்வெக்ஸ் செட்னா என்னென்னு தெரியும். கான்வெக்ஸ் செட்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் என்னது, இதை பாருங்கள், இது ரெக்டாங்குலர் ஸ்கொயராக. இப்போ இந்த 4 பாயிண்ட் தான் என்னது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், உள்ளே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரியணும். சர்க்கிளுக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டே கிடைக்காது, இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. இதுக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் கிடைக்காது, இதுக்கும் இது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். அதாவது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஒன்று அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குங்க, அவ்வளோதான் கான்செப்ட். இதில் ஷார்ப் எட்ஜ் இருக்கா, இருக்குது. இங்கே இருக்கா, இல்லை. இங்கே இருக்கா, இல்லை. சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இங்கே இந்த 2 இடத்துல இருக்குது பாருங்கள், இது 2 தான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், இங்கே இல்லை. அப்புறம் இந்த தியரெல்லாம் படிக்கணும். ஸோ என்னது இன்டர்செக்ஷன் டு கான்வெக்ஸ் செட் வந்து கான்வெக்ஸ் செட்னா அதுதான், அதாவது எந்த ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சாலும் அது அதுக்குள்ளேயே இருக்கணும், அவ்வளோதான். யூனியன் ஆஃப் 2 கான்வெக்ஸ் செட் நீட் நாட் பி கான்வெக்ஸ் செட், அதெல்லாம் பார்த்துக்கோங்க, முக்கியமானது. அப்புறம் இந்த மாதிரி பேசிக் ஃபீசிபிள் இந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் இன்ஃபீசிபிள் என்னது, டீஜென்ரேட் நான் டீஜென்ரேட் ஆப்டிமல் சொல்யூஷன் என்னது. ரைட்டுங்களா, இதெல்லாம் இதை மட்டும் பார்த்தாலே போதும், இவ்வளோதான். இது நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தாலே போதும். நீங்கள் சிம்ப்ளெக்ஸ்லாம் போகாதீங்க, சிம்ப்ளெக்ஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க. சரிங்களா, ரைட். ஸோ இது நீங்கள் இதேமாதிரி சால்வ் பண்ணிடலாம். அது பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக 4மே சொல்யூஷனாக இருக்குங்க, இது 4மே சொல்யூஷன் தான், 4மே சொல்யூஷனாக இருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் டீஜென்ரேட் பேசிக் கேட்டிருக்காங்க. அதாவது நான் டீஜென்ரேட், அதாவது என்னென்னா நெகட்டிவ் வேல்யூ 0 வரக்கூடாது. இல்லை 0 வந்திருக்கா, நான் டீஜென்ரேட்னா ஆக்சுவலாக என்னென்னா ஆக்சுவலாக சாரி, நான் டீஜென்ரேட்னா
பேசிக் வேரியபிள் 0 வரக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா புரியுதுங்களா, இது வந்து இப்போ இது வந்து என்னது, இப்போ இதுதான் ஆமாம் ஒன் செகண்ட். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன ஐடியா வச்சு நீங்கள் என்ன செய்றீங்க, 4மே சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நான் டீஜெனரேட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் டீஜெனரேட்னு அர்த்தம் அந்த 2வது காலம் எழுதுனா பார்த்தீங்களா, நான் டீஜெனரேட்னு என்னதுங்க, இந்த பேசிக் வேரியபிள்ஸ் வந்து எதுவுமே 0 ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது நான் டீஜெனரேட். இப்போ இது பேசிக் வேரியபிளான்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது நீங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துருக்கும். நெகட்டிவ் வேல்யூ சொல்யூஷன் தானே, பேசிக் சொல்யூஷன் தானே கொடுத்துருக்காங்க. சரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 4மே சொல்யூஷனாக செக் பண்ணுங்கள். ஒன்று சொல்யூஷனாக செக் பண்ணிவிட்டு அந்த நான் டீஜெனரேட்டர்னு செக் பண்ணுங்கள். அவ்வளோதான் வந்துடும். சரிங்களா, ரைட். ஸோ இந்த கொஷின் வேண்டாம், இந்த கொஷின் ஈஸியாக பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த இனிஷியல் ஸ்டேட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாத்தையும் சம் பண்ணால் 1 வரணும். இப்போ எல்லாத்தையும் சம் பண்ணால் எங்கே 1 வரும்னா இதில் மட்டும் தான் சம் பண்ணால் 1 வரும். வெரி சிம்பிள். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். அப்போ டிஎன் செட் 2014க்கான கொஷின்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் 2012 இன்னைக்குள்ளே நான் எப்படியாவது முடிக்க பார்ப்போம். அது 2012 ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கொஷின் வேறுங்க, இந்த கொஷின் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷினே 75 கொஷின் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 hours டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த டெஸ்ட் மட்டும் தான் எழுதுவீங்க. அப்படிங்கிறதால அந்த கொஷின் கஷ்டமாக செட் பண்ணியிருக்காங்க. எட்டுங்களா, இப்போ நமக்கு ஈஸி தான் இருக்குது. ஏன்னா கம்பைன் கொஷின் பேப்பர் 1 எழுதணும், பேப்பர் 2 எழுதணும். இதில் நம்ம 100 கொஷின் எழுதணும் 2 மணி நேரத்தில். அதனால் நமக்கு இந்த டிஎன் செட் 2024 சிம்பிளாக தான் கேட்பாங்க. இந்த கொஷினை கொஞ்சம் சால்வ் பண்ணி ஐடியாஸ் வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.